7வது முறையாக தமிழுக்கு வந்த பிரதமர் மோடி என்ன காரணம்? நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் ஓய்வதுக்கு 7 நாட்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 10ஆம் தேதி ஆகிப்போச்சு. 17ஆம் தேதியோட பிரச்சாரம் ஓய்வது கிட்டத்தட்ட இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராங்க. பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 7வது முறையாக பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா தீநகர் பகுதியில் அவர் ரோட் ஷோ நடத்திருக்காரு. பார்க்கும் இடங்கள்லாம் மக்கள் திரளாக அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இது மகிழ்ந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ட்விட்டரில் சென்னை கொடுத்த வரவேற்பு மறக்க முடியாது, இது எங்களுக்கு தாமரை மலர்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காரு. பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக இருக்காங்க. கடந்த முறை காட்டிலும் இந்த முறை பாஜக தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமாகவே இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது குறித்து சிஎம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரிடம் கேட்டபோது சொன்னார், தாமரை தமிழ்நாட்டில் மலர்வதற்கு 1% கூட வாய்ப்பே கிடையாது. வெள்ளம் வரும்போது பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே வரல. இப்போ தேர்தல் நேரம் என்பதால் அடிக்கடி வாராருங்க மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இது போன்ற அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.